ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரவுண்ட் அ நம்பர் இன் எக்ஸல். இதை தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ரவுண்ட்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியும், என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ வந்து 1 2 3 4 5 டாட் 1 2 3 4ன்னு இருக்குன்னா இதை எப்படி ரவுண்ட் பண்ணுறது, ரவுண்டுன்னா வந்து ஹோல் நம்பரை வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் வந்து ரவுண்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ரவுண்டை வந்து எப்படி எக்ஸலில் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபார்முலா வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவோட சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் எந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணுமோ, அதாவது ரவுண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை இந்த நம்பருக்கு பதிலாக கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதான் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே ரவுண்ட் அப்படின்னு வந்து போடுறேன். தென் இந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணிட்டேன். தென் 1, ஏன்னா இங்கே வந்து 1ன்னு இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல 1 அப்படின்னு போடலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஏற்கனவே இதை டைப் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி வந்து செலக்ட் கூட பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கு ரிசல்ட் அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 0.1 அப்படின்னு வந்து வந்திருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே எத்தனாவது நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் வந்திருக்கு. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். இப்போ அதே ஃபார்முலாவை நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, 2ன்னு வந்து கொடுத்துருக்கீங்க. இல்லை உங்களுக்கு வந்து டவுட் வருது அப்படின்னா இந்த இடத்துல 2னே வந்து இப்போதைக்கு நான் போடுறேன். இப்போ பாருங்கள், 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2 டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. தென் இதே ஃபார்முலாவை இங்கே வந்து ட்ராக் பண்ணுவோம். இப்போது இந்த நம்பருக்கு பதிலாக நம்ம 3 அப்படின்னு வந்து கொடுப்போம். கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? இப்போது சரி 0 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஃபார்முலாவில் 0 கொடுத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த டிஜிட்டுமே வர தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் வந்து இந்த 0. ஸோ உங்களுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து தேவையே இல்லை, எனக்கு வந்து ஹோலாக வந்து ரவுண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்காக வந்து ரவுண்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரவுண்ட் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எதுக்காக வந்து 9 அப்படின்னு மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை சொல்லித்தரதுக்காக தான் இந்த இடத்துல வந்து 9 மாற்றினேன். இப்போ பாருங்கள், முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்களே நமக்கு வந்து சொல்லி தந்துருப்பாங்க எப்படி வந்து நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு. அதாவது 5க்கு மேலே, அதாவது 4 அதில் 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து ஒரு நம்பரை வந்து இங்கே கூட்டிடுவாங்க. அதாவது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பரோட ஒரு நம்பரை வந்து கூட்டிடணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லி தந்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இங்கே வந்து நான் 9 அப்படின்னு போடுறேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்கே ரவுண்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக 1 2 3 4 5 தான் வந்திருக்கணும். ஆனால் அடுத்த டிஜிட் வந்து 9 அப்படின்னு இருக்கிறதுனால இது ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு 1 2 3 4 6 அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 4க்கு பதிலாக வந்து நான் வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன். தென் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3யோட முடியாது, 1 2 4 அப்படின்னு வந்து மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக வந்து ரவுண்ட் ஃபார்முலா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து நமக்கு வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அடுத்து வந்து -1 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். காப்பி பேஸ்ட் பண்ண அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பாருங்கள், இது ரெஃபரன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துருங்க, உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா -1ன்னு கொடுத்ததுனால இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரை வந்து ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? 1 2 3 4 0, அதாவது 4 0ன்னு இல்லாமல் இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா 5ன்னு இருக்கிறதுனால இங்கே அந்த 4க்கு பதிலாகவே 5 அப்படின்னு போட்டு 0 வந்து கொடுத்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் 3 அப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து கட் ஆகும் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதாவது 12343 வந்து போட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து 12340 அப்படின்னு வந்து ரவுண்ட் பண்ணிருச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஆனால் 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5க்கும் மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோட ஒரு நம்பர் வந்து ரவுண்ட் பண்ணிடும் இல்லையா? அதுதான் வந்து இங்கே வந்து இப்படி வந்து ரவுண்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி தான் -2 -3 எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிஜிட் வந்து இப்படி பேக்வேர்டு வந்து போயிட்டே இருக்கும். இங்கே எப்படி வந்து டிஜிட்டுக்கு முன்னாடி உள்ளது வந்து ப்ளஸ் நம்பர் போட்டு உங்களுக்கு குறைஞ்சிச்சோ அது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து இந்த மைனஸ் நம்பரில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.